Hi friends, welcome to Ap4Menu. Oreo biscuits வச்சு சிம்பிளான Oreo கேக் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स, Oreo கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனலோட இமிடியேட் அப்டேட்ஸ்க்காக Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Oreo கேக் பண்றதுக்கு 8 சின்ன சைஸ் Oreo பிஸ்கட் பாக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்முக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் ஏதாவது ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்முக்கு பிளெண்ட் ஆகிடணும் நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாம். இதோட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு கப் பால் சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் ஆகிடணும். ஒரு பாத்திரத்தில் அடியில் உப்பு சேர்த்து அதுக்கு மேலே குக்கரில் வைக்கிற பிளேட்டை வச்சுடுங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ண விட்டுடுங்க. கேக் நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நல்லா வெண்ணெயை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைட்ஸும் வெண்ணெயை வச்சு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அடியில் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை வச்சு நல்லா செட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை ஊற்றிடுங்க. நல்லா இந்த கேக் மிக்சரை ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கோங்க. நடுவில் நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் வச்சுருக்கேங்க. இந்த டார்க் சாக்லேட் வச்சிங்கன்னா நீங்கள் கேக் கட் பண்ணும்போது அது லாவா கேக் மாதிரி வரும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ ஏற்கனவே ப்ரீ ஹீட் ஆகிருக்கிற பாத்திரத்தில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க கேக்கை வச்சு 30 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 நிமிஷம் ஆனதும் ஒரு கத்தி இல்லைனா சாப்ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணால் நல்லா அந்த சாக்லேட் நம்ம உள்ளார சாக்லேட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா அந்த லாவா மாதிரி வெளில வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக கேக் இருக்குது, சாஃப்டாக. இதுக்கு மேலே நான் இன்றைக்கி ஐஸ்கிரீமோடு இந்த கேக்கை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே என்ன ட்ரெஸ்ஸிங் வேணுனாலும் அதை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.